எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் டிரைவிங் ஸ்கூல் குழுவில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் மற்றும் இந்தியன் டிரைவிங் ஸ்கூல் நிறுவனர் மற்றும் உரிமையாளர் லட்சுமண ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை பதிவு செய்கிறேன். நான் இன்றோடு இந்தியன் டிரைவிங் ஸ்கூல் நம்ம திருநெல்வேலி விஎம் சத்திரத்தில் இருக்க இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் இன்றோடு நான் 7வது நாள் என்ன ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. ஸ்டீரிங்கை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுவேன். ஆனால் அந்த 7வது நாளில் நான் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து ஓட்டுற அளவுக்கு ஐயா என்னைய முழுமையான ஆளாக உருவாக்கியிருக்காங்க. எந்த ஒரு மொழியோ இல்லை ஒரு தொழிலோ நம்ம படித்தா ஒரு புது பிறவி எடுத்ததுக்கு சமம். என்னை ஒரு புது மனிதனாக அடுத்த ஒரு பிறவியில் ஐயா உருவாக்கியிருக்காங்க. அடுத்த ஒரு பிறவியாக டபுள் லைஃப் ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி. வண்டி ஓட்ட தெரிஞ்சால் டபுள் லைஃப், அது உண்மை தான். இது எனக்கு 2வது லைஃப் தான். மற்ற ட்ரைவிங் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஏபிசி, ஆக்சிலேட்டரு, கிளச்சு, பிரேக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, எப்படி மூவ் பண்ணணும், ஸ்டீரிங் எப்படி பிடிக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நம்ம ஐயா சொல்லிக் கொடுக்குற மெத்தடே வேறு. எப்படி நம்ம 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு முதல் நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிறோமோ, அதே மாதிரி இவங்க எல்லாமே வீடியோவாக கொடுத்துருவாங்க. நம்ம அந்த வீடியோவை முதல் நாள் பார்த்துட்டு போனால் தான் டிரைவிங்கே நம்ம கற்றுக்கிட முடியும். இல்லைன்னா வண்டியை தொடவே விட மாட்டாங்க. அதை பற்றி படிச்சுட்டு வாங்க, வீடியோ பாருங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம முதல் நாள் பார்த்தோம்னா ஐயா எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்படி பிரேக் பிடிக்கணும், ஸ்டீரிங் எப்படி பிடிக்கணும், அந்த 12, 6, 9, 3 அந்த கிளாக் மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாங்க. ரைட்டில் திரும்பினா எப்படி, லெஃப்டில் திரும்பினா எப்படி, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஆட்டோமொபைல்னால் என்ன, டிரைவிங்னா என்ன. நான் எல்லோரும் நினைப்பாங்க டிரைவிங்னா ஓட்டுறது அப்படின்னு. ஆனால் டிரைவிங்னா கண்ட்ரோல்னு முதல் சொன்னதே ஐயா தான். இது யாருக்கும் தெரியாது. கண்ட்ரோல்லேயும் 3 விதமான கண்ட்ரோல் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் முதல் 5 நாள் நமக்கு ஸ்டீரிங்கும் ஆக்சிலேட்டர் தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. முதல் 3 நாள் 4 நாளைக்கு. அடுத்து 4வது நாள் 5வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்கு, கிளச்செல்லாம் பிடிச்சி கீர் மாற்றுறது சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ 7வது நாள் இன்றைக்கி வண்டியை நல்லா ஓட்டி ரிவர்ஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஓட்டின வீடியோவை எடுத்து எனக்கு அப்டேட் பண்ணாங்க. வீட்டில் காமிச்சேன். வீட்டில் அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்கள் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் வண்டி எடுப்பீங்களா, 7வது நாள்லேயே வண்டி எடுத்து ஓட்டுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம். இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் அவங்கெல்லாம் என்னை வாழ்த்தும் போது எனக்கு இன்னொரு ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. இந்த நன்றி எல்லாமே ஐயா லட்சுமண ஐயாவுக்கு தான் தெரிவிக்கணும். நல்லா இருந்துச்சு, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த வீடியோ மெத்தடாகட்டும், நம்ம அதை அப்ளை பண்ணுறதாகட்டும், நல்லா பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே சுட்டி காமிப்பாங்க. எனக்கே கூட இன்ன வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது, நானே வண்டி எடுத்து ஓட்டுறேனா அப்படிங்கிற மாதிரி. இந்த நன்றி எல்லாமே லட்சுமண ஐயாவுக்கு தான் சேரும். அதுவும் போக இன்னும் நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஓட்டணும், இதை பிடிங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டாகவும் சொல்லி கொடுக்குறாங்க. வீடியோலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு என்கரேஜாக இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓட்டின வீடியோலாம் நமக்கு அதில் அப்டேட் ஆகிருக்கும். அதுவும் போக ஐயாவும் அதில் ஓட்டி காமிச்சிருப்பாங்க. எப்படி பிடிக்கணும், ஸ்டீரிங் எப்படி பிடிக்கணும், அந்த லுக் எப்படி இருக்கணும், டேர்னிங் திரும்பும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அழகாக சொல்லி காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய நண்பர்கள் இதில் இணைந்து பயன்புரியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம். டிரைவிங் தெரியாத இல்லை டிரைவிங் தெரிஞ்ச சரியாக ஓட்ட தெரியாத நண்பர்களும் இதில் எனக்கு இணைந்து ஐயாட்ட இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இந்த இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் நானும் இணைஞ்சு ஒரு உறுப்பினராக இருக்கேன். அதில் ஓட்ட தெரிஞ்ச ஒரு நல்ல ஆளாக இருக்கேன் அப்படின்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பளித்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்க? ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க. இல்லை, ஒரு 8 பாயிண்ட் முக்கியமானது. டிரைவிங் லைஃப்பில் ஃபுல்லாக ஒரு 8 பாயிண்ட் முக்கியமானது. ஃபார்வர்டில் டெட் எண்டு, மூவிங் பாயிண்ட்டு, மூவிங், ஃப்ரீ மூவிங், பார்க்கிங். ரிவர்ஸ் கியரில் 60% ஸ்டீரிங். இப்போ நீங்கள் ஸ்டீரிங் தப்பு பண்ணீங்க, அதை அந்த நல்லா கவனிச்சுங்க. சரிங்க. அடுத்து 20% ஐசைட்டில் இங்கேயே பார்க்கிங்க. இங்கே 20% தான். லெஃப்ட் சைட் 20%, ஸ்ட்ரைட்டாக பின்னாடி தான் 80%. சரியா? நீங்கள் நல்ல வளர்ந்த ஃபிகர் தான். 3 பாயிண்ட் திருப்பணும். இடுப்பு திருப்பணும், ஷோல்டர் திருப்பணும், அப்புறம் கழுத்து திருப்பணும்.
இதுக்கு அடுத்த மட்டும் திருப்பிட்டிங்கன்னா நம்ம கலெக்டர்ஸோட கேபின் இது பாடி ஒரு கலெக்டர்ஸோட கேபின் வந்து தலை அதில் முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது. சரிங்க. என்ன பிஏ வந்து கண்ணுன்னு வச்சுக்கிட்டோன்னா பிரெயின் வந்து மூளை, சரியா? சூப்பரண்ட் வந்து காது, அப்படி வரும். எல்லாமே லாக் ஆகும். சரிங்க. என்ன உடம்பெல்லாம் திருப்பாமல் கழுத்தை மட்டும் திருப்பினா காது அடைக்கும், கண்ணை கட்டும், தலை கின்னு சூடு ஏறும், சரியா? ஆனால் இப்போ பாடி ஃபுல்லாக திரும்புற மாதிரி இடுப்பு, ஷோல்ட்ரு, கழுத்து மூணு திருப்பணும், சரியா? இந்த மூணு தான் திருப்ப முடியும், கால் முட்டிக்கிட்டு தான் திருப்ப முடியாது, சரியா? ரைட். அதை பார்த்துக்குங்க. ஃபார்வர்டில் போகும்போது 5 பாயிண்ட்டு, ரிவர்ஸில் வரும்போது ஸ்டீரிங் 60%, மூவிங் 20%, மூவிங் எந்த கண்ட்ரோலில் வரும்? மூவிங் வந்து கிளட்ச். அதனால நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் அது மட்டும் சத்தம் இருக்கும், கொஞ்சம் சத்தம் கேட்கணும். வண்டி நிற்கவே கூடாது. கையை 1ஆம் நம்பரில் வைங்க. ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் தான். அந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது 0.5 தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டீரிங் எப்போ ஸ்டடியாக பிடிக்கணும், ஒரே பக்கமாக பிடிக்கணும். ஒரு பக்கம் பிடிச்சி நீங்கள் எந்த பக்கம் பிடிக்கிறோம் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்கள். வலது பக்கம் திருப்பா இருந்தால் வலது பக்கம் தான், இடது பக்கம்னா இடது பக்கம் தான். ஆஸ்டேட்டு கிடையாது, ஹேண்ட் பிரேக் கிடையாது. பிரேக்கும் கியரும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீரிங்கும் கிளட்சும். ஓகே, வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக்கு வார்னிங் லேம்ப் காட்டுதா? போடுங்க. நம்ம இப்போ ரிவர்ஸ் கியர் பண்ணுறோம். ஃபார்வர்ட் கியர் டெட் எண்டு மூவிங் பாயிண்ட் மூவிங், அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் கியர். இப்போ டெட் எண்டில் இருக்குங்க. நம்ம வந்து மூவிங் பாயிண்ட்டுக்கு வரோம். மூவிங் பாயிண்ட்டுக்கு வந்து உள்ள கீழே குனிஞ்சு பார்க்க கூட வச்சுருக்கேன்ல, அந்த மூவிங் பாயிண்ட் ஆஃப் இதுக்கு வரும்போது அந்த மூவிங் ஆகுதுங்க. அது வந்து ஃபைட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, ஆஃப் கிளட்ச் சொல்லுவாங்க, மூவிங் பாயிண்ட். இந்த மூணு தான் சொல்லிக்கலாம். நம்ம பாடமாக படிக்கலாம். மூவிங் பாயிண்ட் மைண்டில் செட் ஆகிடுங்க. மூவிங் பாயிண்டில் வந்து வண்டி வந்து கரெக்டாக மூவ் ஆகும். அதுதான் மூவிங் பாயிண்ட்டுங்க. வண்டி மூவ் ஆகுது இல்லையா? மூவ் ஆகுது. அதில் அப்படியே மெதுவாக பிரேக் வைங்க. கிளச்சை வந்து அசையாமல் வச்சுக்கோங்க, பிரேக்கை மட்டும் வைங்க. இது வந்து மூவிங் பாயிண்ட்டை செக் பண்ணுறது. இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? ஆஃப் ஆகலைங்க. பிரேக் விடுங்க, வண்டி மூவ் ஆகுதா? அப்போ மூவ் ஆகுதா? அப்போ மூவிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக கிளச்சை விட்டுருங்க, மெதுவாகவே விடுங்க. இது மூவிங். ஆசை கொடுங்க, ஆக்சைட் கொடுத்தா இது வந்து ஃப்ரீ மூவிங். மறுபடியும் நடு ரோடு போகக்கூடாது. ஃபார்வர்ட்லேயும் நடு ரோடு தான் போறிய. அதில் வண்டியை பார்க் பண்ணி பட்டும்போது லெஃப்ட் சப்புன்னு மிதிக்கும் போதில் இதோட நேரம் எடுங்க. லெஃப்ட் நல்லா ஒதுக்கி யாருக்கு இடம் எடுங்க. வண்டியை நேராக வச்சுக்கிட்டு பிரேக்கை வச்சுட்டு பாட்டுங்க. இது பார்க்கிங். இப்போ ரிவர்ஸ் கியர். உங்கள் பக்கம் ரிவர்ஸ் கியருக்கு வந்து நம்ம பக்கத்தில் 60% ஸ்டீரிங், 20% ஐசைட்டு, 20% மூவிங். இடுப்பு, கழுத்து, கையை வைக்கும் போதே ஸ்டீரிங் ரைட்டில் போகுது. அழுத்தம் கொடுக்கக்கூடாது, நைஸாக பிடிக்கணும் ஸ்டீரிங்கை. அந்த 1ஆம் நம்பரில் கையை வைக்கிறதோட 1ஆம் நம்பர் வந்து ரைட்டில் 3 வரைக்கும் போகலாம். ரைட்னா ரைட்டு தான், லெஃப்ட்னா லெஃப்ட் தான், மாற்றி கிடையாது. சரிங்க. என்ன இந்த மூவிங் பாயிண்டில் வைக்கிறோம். மூவிங் பாயிண்ட்டு அதிகமாக விட்டீங்கன்னா திரும்ப உள்ள மீட் பண்ணுவாங்க. வண்டி மூவ் ஆகுது. லெஃப்ட் ஓரமாக கனெக்ட் பண்ணி போகணும். சரிங்க. லெஃப்ட்டுக்கு வாங்க, நல்ல லெஃப்ட்டுக்கு வாங்க. இந்த கண்ணாடியை பார்க்கும்போது அந்த ஒயிட் கோட்டில் வந்து ஒரு அடி கேப்பில் போகணும். சரிங்க. அது விட்டு வெளியே போகக்கூடாது. வாங்க, இஞ்சி சத்தம் கேட்கு. ரைட்டில் போயிட்டீங்க, லெஃப்ட் வந்துட்டீங்க. அந்த கார் உங்களுக்கு ரைட் சைடில் போகணும். இல்லைங்க, நகட்டின உடனே அவ்வளோ தூரம் போதையா ஓடக்கூடாது. ஓடிச்சுன்னா ரோட விட்டு வெளியே போவோம். அவ்வளோ யோசிக்க விடாது, ஓடி வெளியே போயிடும். மறுபடியும் வாங்க, சீன் ரைட்டில் பிடிச்சிக்க. ரைட்டில் தான் இன்னும் பிடிச்சிருக்கிய, லெஃப்ட்டுக்கே வர மாட்டேங்குது. ஓடக்கூடாது, லெஃப்ட்டுக்கே வரலன்னும். எடுத்துங்க, லெஃப்ட்டுக்கு வந்தால் அந்த அப்படியே வச்சுதியே, விட்டுருதியே, ஆசன் பண்ணிட்டு போயிருதியே. ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடிய அளவுக்கு லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல.
அப்படியே ரைட்டுக்கு தான் ஏறுது பாருங்க. பின்னாடி பாருங்க தெரியும். ரைட்டில் ஏறுது, ரைட்டில் ஏறுது. சத்தம் இன்ஜின் சத்தம் கேட்கு. கிளச் பிரேக் சூப்பர். நியூட்ரல் பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக் போடுங்க, ஆஃப் பண்ணுங்க. தெளிவாயிட்டா இல்லையா? தெரியாதுங்க. அப்போ சரி.